மெகா செய்திகள். விக்டோரியஸ் கழக வீரர் ஆத்திஃப் சாதனை. கழக தவிசாளர் ஆரஞ்சு கேப் அணிவித்து கௌரவம் வழங்கினார். செய்தி ஆசிரியர் MPM ராஜிட். இன்றைய தினம் சாய்ந்தமருது வெலிவோரியன் மைதானத்தில் இடம்பெற்ற பிளாஸ்டர் கடினப்பந்து 20 ஓவர்கள் சுற்றுப் போட்டியில் கல்முனை, விக்டோரியஸ் மற்றும் ஃபைன் ஸ்டார் கழகங்கள் மோதியது. முதலில் ஆடிய விக்டோரியஸ் கழகம் ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடி ஆரம்ப துடுப்பாட ஜோடியாக ஆசாத் மற்றும் அவரது சகோதரர் ஆத்திஃப் ஆகியோர் 150 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டனர். கல்முனை விக்டோரியஸ் விளையாட்டுக் கழகம் சார்பாக ஆத்திஃப் தனது கன்னி போட்டியில் 132 ஓட்டங்களை பெற்று சாதனை படைத்தார். 9 6 ஓட்டங்கள் மற்றும் 10 4 ஓட்டங்களை உள்ளடக்கி பெற்ற பிளாஸ்டர் சுற்றுத் தொடரின் சிறந்த 100 ஓட்டங்களாகவும் முதலாவது தனிநபர் அதிகூடிய ஓட்டங்களாகவும் இது பதிவானது. மறுமுனையில் அரைச்சதம் கடந்த நிலையில் ஆசாத் ஆட்டமிழக்க எதிர்முனையிலே ஃபைன் ஸ்டார் பதிலுக்கு 140 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து போட்டியில் தோல்வியை தழுவியது. பிளாஸ்டர் 20 சுற்றுப் போட்டியில் விக்டோரியஸ் கழகம் காலிறுதிக்கு தகுதி பெற்றமை இதன் விசேட அம்சமாகும். இந்த சுற்றுப் போட்டியில் சிறந்த துடுப்பாட்டம், பந்துவீச்சு, களத்தடுப்பு என்பனவற்றை நிகழ்த்திய விக்டோரியஸ் கழகத்தை கல்முனை விக்டோரியஸ் விளையாட்டுக் கழக ஸ்தாபகரும் கழகத்தின் கௌரவ தவிசாளரும் பெஸ்டர் குழுமத்தின் பணிப்பாளருமாகிய AM ரியாஸ் பாராட்டியதோடு அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் ஆத்திஃப் அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் பொருட்டு தனது நிறுவனத்தில் வைத்து ஆரஞ்சு கேப் அணிவித்து ஆனந்தமூட்டினார். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சிரேஷ்ட வீரரும் RN துபாய் ஃபென்சி நிறுவனருமான ரம்சீர் அவர்கள் ஆத்திஃப் அவர்களுக்கு நினைவு சின்னங்களையும் வழங்கி கௌரவம் அளித்ததோடு விக்டோரியஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றவை சிறப்பம்சமாகும். மெகா செய்திகளுக்காக ராஜி மஹமட்.